ரெக்கார்டிங் போட்டு ஓகே. இப்போ போட்டேன்னா கரெக்டா இருக்கும். ம். ஐயோ, இது என்ன பண்ணேன்? ஓகே. இன்னைக்கு நம்ம 3 இதுல பார்த்தோம்ல, அதுக்குள்ள போயிடலாம். நம்ம அநேகமா இன்னையோட முடிச்சிருவோமா இல்ல நான் அடுத்த கிளாஸோட முடிச்சிருவோம் எழுத்துக்கள். ஓகேவா? ம். சின்ன கம்மியா தான் இருக்கு. இப்ப 3 அக்ஷரங்கள். இது பிளஸ் இரு பிளஸ் ய. முதல்ல இது பிளஸ் இரு எப்படி எழுதுவோம்னா திர இப்படி எழுதுவோம். அப்புறம் ய திரய. இத்ரியா அப்படின்னா இப்ப இதுன்ற போது அந்த இதுக்கு இப்படி வரும், திராக்கு இப்படி வரும். இத்ரியா அப்படின்னு வரும்போது இங்க இப்படி கோடு போட்டுட்டு யா. இத்ரியா. ஓகேவா? அதே மாதிரி இன்னு பிளஸ் இத்து பிளஸ் யா. இந்தியா. இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னு பிளஸ் இத்து பிளஸ் ர. இத்து பிளஸ் ர ஞாபகம் இருக்கா? இத்து பிளஸ் ர என்ன? திர. இப்ப இன்னு பிளஸ் இத்து பிளஸ் ர வரும்போது இந்திரா. இந்திரா. இன்னு பிளஸ் இத்து பிளஸ் ர இந்திரா. முதல்ல இன்னு பிளஸ் இத்து பிளஸ் ர இத்ரா. இத எழுதிக்கோங்க. சோ இப்ப 3ஆ வரும்போது இப்படி வரும், இந்திரா. எழுதிட்டீங்களா? அடுத்தது இன்னு பிளஸ் இது பிளஸ் ய. இந்தியா. உங்களுக்கு இது பிளஸ் யா தெரியும். இது பிளஸ் யா என்ன? இதுதான் இது பிளஸ் யா. ஓகேவா? அதோட இன்னு சேர்க்கும் போது இந்தியா. நெக்ஸ்ட் பாருங்க. இது பிளஸ் ர யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? திர. இது பிளஸ் ர திர. ஓகேவா? அப்போ இன்னு பிளஸ் இது பிளஸ் ர அப்படின்னு வரும்போது இந்திரா. 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 இது மாதிரி இது பிளஸ் யா தியா. அப்போ அதோட இன்னும் சேரும்போது இந்தியா. இது பிளஸ் ரா திரா. இந்திரா. ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்கு எப்பயுமே சாரி தான் போ. ம். ம். நெக்ஸ்ட் இன்னு பிளஸ் இது பிளஸ் ரா. இது பிளஸ் ரா என்ன? திரா. இன்னு பிளஸ் இது பிளஸ் ரா என்ன? திரா. அப்ப இன்னு பிளஸ் இது பிளஸ் ரா வரும்போது இந்திரா. இந்திரா. அடுத்தது இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பு பிளஸ் ரா என்ன? பிர. இப்பு பிளஸ் ரா என்ன? பிர. இதுல முன்னாடி இம் சஃபிக்ஸ் சேரும்போது இம்பிர.
இம்ப்ர. இப்பு பிளஸ் ரா பிரா. இம் பிளஸ் இப்பு பிளஸ் ரா இம்ப்ர. இரு பிளஸ் க எப்படி எழுதுவீங்க? இரு பிளஸ் க அப்படின்னா இர்க. ஓகேவா? அதே இரு பிளஸ் இக்கு எழுதும்போது இப்படி வந்துரும். ரைட்டா? அதே இதுல இன்னொரு வார்த்தை சேரும் போது இது பாருங்க, குழம்பிக்காதீங்க. ஸ்கிரீன் புது ஃப்ரெஷ்ஷா காமிக்கிறேன். திருப்பியும் எழுதுறேன். இரு பிளஸ் இக்கு பிளஸ் ஈ. ஓகேவா? நம்ம இரு பிளஸ் இக்கு இருக. யா போடும்போது இர்யா. இப்படி வரணும். இரு இக்கு யா. இரு இக்கு யா. இர்யா. சுதா யா கீழே அந்த கோடு வராது இல்ல சுதா? சாரிக்கா. தேங்க்யூ. கவனிக்கிறாங்க பாரு. இப்பதான் கவனிக்கணும். இப்போ இரு பிளஸ் இக்கு பிளஸ் யா இர்க்யா. நெக்ஸ்ட் போலாமா? கோதாகிரச்சன் சொல்ல போறான். இப்ப இரு பிளஸ் இக்கு. சரி, இரு பிளஸ் க எப்படி எழுதுவ? இக் க இப்படி எழுதுவ. இரு எழுதும்போது இருக இப்படி வரும். கரெக்டா? அதே இரு பிளஸ் இக்கு எழுதினோம்னா அது எப்படி வரும்? ஹாஃப். கரெக்டா? இவ்வளவுதான். இப்போ இதோட நம்ம யா சேர்க்க போறோம். இரு பிளஸ் இக்கு பிளஸ் யா சேர்க்கும் போது இதுதான் வரும். வெரி குட். இர்க்யா. 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 நெக்ஸ்ட் இஷு பிளஸ் இச்சு பிளஸ் ய. இது ரொம்ப ஈஸி. இஷு எப்படி போடுவோம்? இஷு. இந்த இஷை இதே மாதிரியும் போடலாம். இஷ். அப்புறம் இச்சு எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம். அப்புறம் ய. இஷ்யா. இது ரெண்டுமே பாதி எழுத்துக்கள். இஷு இச்சு ய. இஷ்யா. இப்படிதான். இன்னொரு மெத்தட்லயும் போடலாம்ல சுதா? அது டூ இப்படியும் மாதிரி போட்டிருக்காரு. இஷ்யா. ஆமா, இஷ்யா. இஷ்யா. சுதா இஷு இஷு இப்படியும் போடலாம்ல, டூ மாதிரியும் போடலாம்ல சுதா? இத மாதிரி போடலாம். இஷு இச்சு யா Okay. இப்படியும் போடலாம். பட் ரெண்டுமே கரெக்ட் மெத்தட் தான். பட் மோஸ்ட்லி சான்ஸ்கிரிட்ல இப்படிதான் எழுதுவாங்க. கூட்டு எழுத்துக்கள் வரும்போது இதுதான் கரெக்ட். ஓகேவா? இதுவும் கரெக்ட் தான். பட் மோஸ்ட்லி இப்படிதான் வரும். அடுத்தது இஷு பிளஸ் இட்டு பிளஸ் ய. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இஷு பாதி இப்படி. ஓகேவா? இட்டு பாதி இப்படி. அப்புறம் ய. ய. இஷ்ட்யா. இஷு பிளஸ் இட்டு பிளஸ் ர. இஷ்ட்ர. இஷ்ட்ர. இது இப்படியும் எழுதலாம். இஷ்ட்யா. இஷ்ட்யா இப்படியும் எழுதலாம். இஷ்ட்ரா. அது வேண்டாம். இட்டுன்றது இதுதான். மூணாவது வார்த்தை இது ர. இஷு இட்டு ர. அடுத்தது இஷு பிளஸ் இட்டு பிளஸ் வ. இஷ்டுவ. இஷ்டுவ. இல்ல இப்படியும் எழுதலாம். இஷ்ட் வ.
இது ரெண்டும் பாதி எழுத்தாயிடும், இது முழு எழுத்தாயிடும். ஓகேவா? இஷ் வ. பட் இது மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க, இப்படிதான் வரும். இஷ்டுவ. அடுத்தது இத்து பிளஸ் இப்பு பிளஸ் ரா. இப்ப இது ரெண்டுத்துல எதை முதல்ல கூட்டு எழுத்துவா பண்ணுவோம்? இப்பு பிளஸ் ரா என்ன? பிர. இப்பு பிளஸ் ரா பிரா. அதுக்கு முன்னாடி இத்து போட்டுக்கணும்னா இப்படிதான். இத் பிரா. இத் பிர. அடுத்தது பாருங்க. இத்து பிளஸ் இம்மு பிளஸ் ய. இத் இம் ய. இத் இம் ய. இத்து பிளஸ் ரா என்னது? ஞாபகம் இருக்கா? ரா. ரைட்டுக்கா. திர. இதுலயே இத்து பிளஸ் இரு போடும்போது இந்த திராவ இத்ரோ இத்து இத்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு பாதி எழுத்தை வெறும் இவ்வளவுதான் எழுதுவோம். வெறும் இவ்வளவுதான் எழுதுவோம். ஓகேவா? சோ இப்போ இத்தோட யா சேருது. இத்து பிளஸ் இரு பிளஸ் ய சேரும்போது திரைய. திரைய. திரைய இல்ல திரைய. இத்து இரு திர. திரைய. ஓகேவா? எழுதிட்டீங்களா? இஸ்ஸு இத்து பிளஸ் இஸ்ஸு பிளஸ் ந. இத்து எப்படி எழுதுவோம்? பாதி எழுத இத்து. இஸ்ஸு சா இஸ். பாதி எழுத்து எப்படி எழுதுவோம்? இஸ் ந. இட்ஸ் ந. இட்ஸ் ந. அடுத்தது இத்து பிளஸ் இஸ்ஸு பிளஸ் ய. உங்க எல்லாருக்குமே இத்து எப்படி பாதி எழுத்து? இது இஸ்ஸு இது யா இத்ஸ்யா. மத்ஸ்யா. மத்ஸ்ய அவதாரம் அப்படின்னும் போது இங்க வெறும் மா முன்னாடி சேர்த்துட்டோம்னா மத்ஸ்யா. இதுதான் மத்ஸ்ய அவதாரத்துக்கு எழுதும். இது பிளஸ் இது பிளஸ் வ. இது இது வ. இதுதான் இப்படிதான் எழுதுவோம். இது பிளஸ் தவ வேற மாதிரி எழுதுவோம். எப்படின்னா இத்த. இது இப்படி எழுதுவோம். ஓகேவா? இது இதுவான இத்வா. இதுத்வா. இது இப்படிதான் எழுதுவோம். சோ அதனால இதுக்கும் இதுக்கும் குழம்பிக்காதீங்க. ஓகே? இத் இத் வ. ஓகேவா? எழுதிட்டீங்களா? அடுத்தது இது இப்பு பிளஸ் ய. இது இப்புக்கு எப்படி பாதி எழுத்து? இப்பு ய. இத்பியா. இத்பியா. ஓகேவா? அடுத்தது இப்பு பிளஸ் ரா என்ன ஞாபகம் இருக்கா? பிரா. ரா. அதோட இஷ் சேரும்போது இஷ்ப்ரா. அவ்வளவுதான். ஓகேவா? ஷிப்ரா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஷிப்ரா. அடுத்தது இஸ்ஸு பிளஸ் இத்து பிளஸ் யா. இஸ்தியா. இஸ்தியா.
அடுத்தது இத்து பிளஸ் ரா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இத்து பிளஸ் ரா என்ன? ர. இத்தோட இஸ் சேருங்க. இஸ் பிளஸ் இத்து பிளஸ் ர. இஸ் ஸ்த்ரா. ஸ்த்ரா. ஸ்த்ரோ. ஸ்த்ரோ அப்படின்னு வரும்ல. இத்பியா பிரா இஷ்ப்ரா இஸ்த்யா த்ரா இஸ்த்ரா. கோதா நோட் எடுத்து டீச்சர் டக்குன்னு குடு. நெக்ஸ்ட்க்கு போலாமா? எழுதிட்டேன். இந்த அத படி. என்ன நாள் எழுதி இருக்கணும். அடுத்தது அடுத்தது போலாமா? இஸ்ஸு இத்து பிளஸ் வ. இஸ்ஸ எப்படி எழுதுவோம்? இஸ். இத்த எப்படி எழுதுவோம்? இத். வ எழுதுங்க எழுதுங்க. இஸ் கோதா எழுது. இஸ் இத்து வ. இஸ்ஸு பிளஸ் இது பிளஸ் க. முதல்ல இது பிளஸ் க எப்படி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா? இது க. ஓகேவா? இப்ப இஸ் சேர்க்கும் போது இஸ் இத் க. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் பிளஸ் இது பிளஸ் ந. இஸ் இத் ந. இப்போ நம்ம லெட்டர்ஸ்க்கு போறோம். பேஜ் நம்பர் 45. நான் அமிச்ச அந்த பிடிஎஃப்ல பேஜ் 45 எல்லாருமே எடுத்துக்கலாம். என்ன கேள்வி? எழுது எழுது எழுது. எழுதிட்டீங்களா? இப்ப எல்லாரும் 1 2 3 போட ஆரம்பிங்க. மேல சம்யுக்த அக்ஷராணாம் லேகனாபியாசக எழுதிக்கலாமா? சம் யுக்தா சம்யுக்தாக்ஷராணாம் லேகனாபியாசக. ஓகேவா? இதுதான் டைட்டில். சம்யுக்த அக்ஷராணாம் லேகன அபியாசக. சம்யுக்தனா ஜாயிண்ட், அக்ஷராஸ்னா லெட்டர்ஸ், அவைகளுடைய பயிற்சி, எழுத்து பயிற்சின்னு அர்த்தம். ஓகேவா? கூட்டு எழுத்துக்களுடைய பயிற்சி பண்ண போறோம். இப்போ நம்ம 1 கு பிளஸ் இக்கு பிளஸ் கு பிளஸ் டஹ. இதை எப்படி எழுதுவீங்க? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கு கூட்டஹ, கு கூட்டஹ. இதை இப்படிதான் எழுதுவோம். ரெண்டாவது இஷ் பிளஸ் ரு. இது என்ன? ரு. இஷ் பிளஸ் ரு பிளஸ் இங் பிளஸ் க
plus la. Shrungala. Shru dhatu. Shru. Inka. Inka. La. Shrungala. இப்படியும் எழுதலாம். ஸ்ரு இங் க லா. ஸ்ரிங்கலா. ஸ்ரிங்கலா. இஷு பிளஸ் ரு ஸ்ரு. ஸ்ருங்கலா. ஸ்ருங்கலா. எழுதிட்டீங்களா? எழுதுங்க மெதுவா. அடுத்ததுல நான் கொஸ்டின் எழுதுவேன், நீங்க சொல்லி ஆன்சர் எழுதணும். ஆ பிளஸ் இன் பிளஸ் கஹ. இது எப்படி எழுதுவீங்க? எப்படின்னா ஆ இன் க ஹ. அங்கஹ. அன்கஹ. அங்கஹ. எழுதிட்டீங்களா? இதுக்கு அடுத்த வாட்டி வரும்போது பிரிண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. கொஸ்டினை நீங்க எழுதிட்டு வந்துருங்க நோட்ல. நம்ம ஆன்சர் மட்டும் இங்க பிராக்டிஸ் பண்ணலாம். க இன் பிளஸ் கா. கங்கா. இது எப்படி எழுதும்? க இன் கா. கங்கா. கங்கா. எழுதிட்டீங்களா? கங்கா. நீங்களே ட்ரை பண்ணணும். ஸ்ரிங்கலா. அங்கஹ. கங்கா. எல்லாரும் பிடிஎஃப் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 4th தானே வரும். குத்தா அங்கஹ. குக்குட்டக ஸ்ரிங்கலா அங்க கங்கா வரையும் எழுதிட்டுமா? இப்ப 5th. ஆ இர் த ஹ. அர்த்தஹ. அர்த்தஹ. எல்லாரும் உங்க புக் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிரிண்ட் எடுத்து அதுலயே கூட எழுதலாம். ஊ பிளஸ் இச்சு பிளஸ் சை. சைஹி. இது எப்படி எழுதுவோம்? உச்சைஹி. 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 எழுதுங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இப்பு. சாரி ப. ப பிளஸ் இஷ் பிளஸ் சி பிளஸ் மா. பஷ்சிமா. இதை எப்படி எழுதுவோம்? ப இஷ் சி மா. சான்ஸ்கிரிட்ல இப்படிதான் சி எழுதணும். ப இஷ் சீமா. இப்படி எழுதக்கூடாது. பஷ்சிமான்னு இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? இப்படிதான் எழுதணும். பஷ்சிமா. நெக்ஸ்ட் க பிளஸ் இச் பிளஸ் ச பிளஸ் தி. இது என்னது? கச்சதி. க இச்ச தி. கச்சதி. கச்சதி. எல்லாரும் கச்சதி எழுதுங்க. அடுத்தது ஆ இஞ்சு ஜ நே பிளஸ் யஹ.
ஆஞ்சநேயக நிறைய பேருக்கு பிடிச்ச பெருமாள் இல்லையா? ஆன் ஜ நேயக. ஓகேவா? ஆஞ்சநேயக இப்படியும் எழுதலாம். இன்னொன்னு ஆ இஞ்சு ஜ நேயக. ஓகேவா? ஆஞ்சநேயக எழுதிட்டீங்களா? எல்லாரும் அடுத்த வாட்டி வரும்போது இந்த பிரிண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. நான் கொஸ்டின் எழுதிக்காம இருக்கலாம் நீங்க. 10வது ஆ பிளஸ் இர் பிளஸ் ஜ பிளஸ் வ பிளஸ் இம். ஆர் ஜபம். இது எப்படி எழுதுவோம்? ஆர்ஜவம். ஓகேவா? ஆர்ஜவம் உண்மைன்னு அர்த்தம். ஆர்ஜவம். சுதா உங்க போட்டோ மறைக்குது சுதா ஆன்சர். என்ன போட்டோக்கா? போட்டோ எல்லாம் வருதா? பெரிய இல்ல ஸ்கிரீன்ல வராது. சின்னதா ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப வருதா? மேல இல்லம்மா அப்படியே மறைக்குது. கொஞ்சம் கீழே இறக்குங்க இல்லைன்னு. திருப்பி எழுதலாமா ஆர்ஜவம் இங்க? எழுதுமா. தேங்க்யூ. ஆர்ஜவம். இப்போ ஓகேவா? இப்ப நம்ம 11th. ஓகே சுதா. ம். அடுத்தது நிர் நீ சுதா கடைசியில மார்க் கீழே அது டேஷ் போடணுமா? போடாம இருந்தாலும் அது பேரு இம்மு தானம்மா? கிடையாது. கிடையாது. ஹிந்தி போட்டாதான் சான்ஸ்கிரிட்ல போடணும். இம்முனா இப்படிதான். கடைசி ஓகே. வார்த்தைக்கு இம்மு இத்துனா இந்த இது கம்பல்சரி தேவை. ஹிந்திக்கு தான் அப்படி கிடையாது. ஓகேம்மா தேங்க்யூ. நிர் பிளஸ் ஜ பிளஸ் ரஹ. நிர்ஜரஹ. இது எப்படி எழுதுவோம்? நிர்ஜரஹ. அடுத்தது ல சாரி பிளஸ் இஜு பிளஸ் ஜா. லஜ்ஜா. வெட்கம்ன்றோம்ல லஜ்ஜா. இப்படியும் எழுதலாம். லஜ் ஜா. இப்படியும் எழுதலாம். அடுத்தது இஜு பிளஸ் ஞா பிளஸ் நா பிளஸ் இம். இஜு பிளஸ் ஞா ஞா. ஞானம். இஜு பிளஸ் ஞா ஞா. ஞானம். மறந்துடாதீங்க. இஜு பிளஸ் ஞானாலே ஞா. ஞானம். நீங்களே எழுதி பாருங்க. எழுதிட்டீங்களா எல்லாரும்? இசு பிளஸ் க பிளஸ் நா பிளஸ் இம். இசு எப்படி எழுதுவாங்க? இஸ் க ஸ்கனன் இன். சாரி இது வேற, நான் தப்பா எழுதிட்டேன். ரைட். கண் பிளஸ் தஹ. அது எப்படி எழுதுவோம்? இசு க. இன்ன எப்படி எழுதுவோம்? இன். தவை இப்படி எழுதுவோம். ஸ்கந்தஹ. ஸ்கந்தஹ. ஓகேவா? ஓகே. இது எனி டைம் மீட்டிங் எண்ட் ஆகும். அதனால நம்ம மீட்டிங்கை போய் ஸ்டாப் பண்ணிடலாம்.
மீட்டிங் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாமா? ஸ்ரீஹரிமா, ஆ எனக்கு அந்த பிடிஎஃப் குரூப்ல அனுப்புறீங்களாம்மா? பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கே தனியா அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. என்னோட வாட்ஸ்அப். இருங்களேன் ஒரே நிமிஷம். இன்னைக்கு இது ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்றது? ஓகே. இது பட்டும் ரெக்கார்டிங் ஸ்டாப்